உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றே ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி. வங்கதேசத்தில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் ஷேக் ஹசீனா. தனது வீட்டை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதால் ஹெலிகாப்டர் மூலம் இந்தியா வந்தடைந்த ஷேக் ஹசீனா லண்டன் செல்வதாக தகவல். ஷேக் ஹசீனா வெளியேறியதை அடுத்து வங்கதேசத்தில் இடைக்கால அரசை அமைப்பதாக ராணுவ தளபதி பாக்கரூஸ் ஜமான் அறிவிப்பு. போராட்டத்தை கைவிட்டு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாணவர்களுக்கு வேண்டுகோள். வங்கதேசத்தின் தந்தை என போற்றப்படும் ஷேக் ஹசீனாவின் தந்தை முஜிபுர் ரஹ்மானின் சிலையை சேதப்படுத்திய போராட்டக்காரர்கள் இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் போராடியவர்களை தீவிரவாதிகள் என கூறியதால் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ஆயிரக்கணக்கில் குவிந்த இளைஞர்கள். நாட்டை விட்டு ஷேக் ஹசீனா வெளியேறியதை அடுத்து அவரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் பிரதமரின் அலுவலகத்திற்குள் புகுந்தவர்கள் அங்கிருந்த பொருட்களை சூறையாடினர். அரசு பணிகளில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீட்டை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம். இடஒதுக்கீட்டை 5% அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் குறைத்ததால் அமைதி திரும்பியிருந்த நிலையில் ஹசீனாவின் கருத்தால் மீண்டும் கலவரம். ஷேக் ஹசீனாவின் இல்லத்தை தொடர்ந்து வங்கதேச நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் தலைநகர் டாக்காவின் தெருக்களில் வெற்றி முழக்கமிட்டபடி ஊர்வலமாக சென்ற இளைஞர்கள். ஷேக் ஹசீனா பதவி விலக கோரிய போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் பலியானோர் எண்ணிக்கை 98 உயர்வு. கலவரத்தை கட்டுப்படுத்த டாக்கா முழுவதும் துப்பாக்கி ஏந்திய ராணுவத்தினர் குவிப்பு. வங்கதேசத்தில் இருந்து வெளியேறிய ஷேக் ஹசீனா உத்தரப்பிரதேசத்தின் ஹிண்டன் விமானப்படை தளத்திற்கு விமானத்தில் வந்திறங்கியதாக தகவல். இந்தியாவில் இருந்து லண்டன் சென்று தஞ்சமடைய உள்ளதாகவும் தகவல். வங்கதேசத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்திய இந்திய எல்லை பாதுகாப்பு படை. இந்தியா வங்கதேசத்திற்கு இடையே உள்ள 4096 கிலோமீட்டர் தொலைவு எல்லையில் பலத்த பாதுகாப்பு. இளைஞர்களின் சக்தியால் நாட்டின் மின்னணு சாதனங்கள் துறை வல்லமை பெற்றுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். மின்சாதன ஏற்றுமதியில் உலகளவில் 3ஆம் இடத்திற்கு இந்தியா முன்னேறியதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்ட தகவலை மேற்கோள் காட்டி வலைப்பதிவு. சென்னையில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை சந்திக்க இந்த அரசு தயாராக உள்ளது என முதலமைச்சர் பேட்டி. சென்னையில் நீர் தேங்கியுள்ளதாக கூறும் எதிர்க்கட்சியினர் ஒரு இடத்தையாவது காட்ட வேண்டும் எனவும் கருத்து. உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது, ஆனால் பழுக்கவில்லை என முதலமைச்சர் கருத்து. அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுகிறதா என்ற கேள்வியை பதிலளிக்காமல் தவிர்த்தார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்து. பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா சீருடையில் 3 செட் மட்டுமே வழங்கி 4 செட் விநியோகித்ததாக கணக்கு காட்டப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விலையில்லா வேட்டி சேலை மற்றும் சீருடைகள் நெய்வதற்கான வேலைகளை தமிழக நெசவாளர்களுக்கு மட்டும் வழங்கிடுமாறும் வலியுறுத்தல். வீட்டு வரைபட அனுமதி வழங்குவதை எளிதாக்குவதாக கூறிய திமுக தற்போது அனுமதி கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தியுள்ளதாக அண்ணாமலை கண்டனம். சென்னையில் 1000 சதுர அடி இடத்துக்கு அனுமதி வழங்க 40,000 ரூபாயாக இருந்த கட்டணத்தை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தியதுதான் எளிமையாக்குவதா என்றும் கேள்வி. நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக சார்பில் போட்டியிட்ட ராமகிருஷ்ணன் தேர்வு. திமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட பவுல்ராஜ் 23 கவுன்சிலர்களின் வாக்குகளை பெற்று தோல்வி. கோவை மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்த நிலையில் புதிய மேயர் நாளை தேர்வு. 29வது வார்டு உறுப்பினர் ரங்கநாயகியை மேயர் வேட்பாளராக அறிவித்தது திமுக. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 11ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல்.
சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவலர் மீது வழக்கு பதிவு. அஜாக்கிரதையாக செயல்பட்ட காவலர் மீது மரணம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த போக்குவரத்து புலனாய்வு போலீசார். சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலை சந்திப்புகளில் இதய வடிவத்தில் ஒளிர்ந்த ரெட் சிக்னல். உலக டிராபிக் சிக்னல் தினத்தையொட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக முக்கிய சாலைகளில் ஏற்பாடு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பொன்னை பாலு, அருள், ராமு ஆகியோருக்கு 3 நாள் போலீஸ் கஸ்டடி. ஹரிதரன் மற்றும் சிவாவை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 394ஆக அதிகரிப்பு. அடையாளம் காணப்படாத உடல்கள், உடல் பாகங்கள் புத்துமலை பகுதியில் ஒரே இடத்தில் நல்லடக்கம். ஜூலை மாதத்தில் கார், பைக் மற்றும் 3 சக்கர வாகனங்கள் விற்பனை 2% அதிகரிப்பு. லாரி உள்ளிட்ட வர்த்தக வாகன விற்பனை 6% உயர்ந்த நிலையில் டிராக்டர் விற்பனை 12% சரிவு. ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக டேபிள் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது இந்திய மகளிர் அணி. மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா, அர்ச்சனா ஆகியோர் அடங்கிய இந்திய அணி ருமேனியாவை வீழ்த்தி அபாரம். உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றே ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி.